ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் 7-2 அளவைகளில் எடுத்துக்காட்டு 2.1 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 21 சென்டிமீட்டர். ஆரம் அப்படின்னாவே ஸ்மால் ஆர் அப்படின்னு எடுத்துப்பாங்களா. ஆரோட மதிப்பு எவ்வளோங்களா? 21 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு வட்டக்கோண பகுதி, ஓகேங்களா? இதுதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வட்டக்கோண பகுதி. இதோட ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 21 சென்டிமீட்டர்ன்ட்டாங்க. மற்றும் அதன் மையக்கோணம் 120 டிகிரி. ஸோ இதோட மையக்கோணம் எவ்வளோங்களா? 120 டிகிரி. அப்போ மையக்கோணம் அப்படின்னா தீட்டான்னு எடுத்துப்போங்களா. அப்போ தீட்டாவோட வேல்யூ 120 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட வில்லி நீளம் எவ்வளோ, பரப்பளவு எவ்வளோ, சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அப்போ வில்லி நீளம்னா எல், வில்லி நீளம்ங்கிறது எல்லுங்களா, பரப்பளவு அப்படிங்கிறது ஏரியா ஏன்னு சொல்லுவோம், சுற்றளவு அப்படிங்கிறது பி, பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களா. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார்முலாவில் நமக்கு பையன் வந்துச்சு அப்படின்னா அதோட மதிப்பு 22/7 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? வில்லின் நீளம்ங்களா. அப்போது வில்லின் நீளம்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். வில்லின் நீளம் எப்படி சொல்லுவோம்? ஸ்மால் எல் அப்படின்னு எடுத்துப்போங்களா. அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2πr அலகுகள் அப்படிங்கிறது நம்மளோட ஃபார்முலா. இதில் என்ன தெரியும்? தீட்டா அப்படிங்கிறது கோணம். நம்ம கொஸ்டினில் கோணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதில் தீட்டாவோட வேல்யூ 120ன்னு கிடச்சிருச்சு. ஆரோட வேல்யூ 21 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. இதை தான் இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ தீட்டாவோட மதிப்பு 120 டிகிரி வகுத்தல் 360 டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு பையோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 22/7 பயன்படுத்துங்கன்ட்டாங்க. ஆரோட மதிப்பு என்ன? 21ங்களா. ஸோ இது எல்லாமே போட்டுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, இங்கே மேலே 120 இருக்குது, இங்கே 360 இருக்குங்களா. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறோம். 12 ஓர் 12 12 12 36 அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ கீழே என்ன வந்துச்சு? 3ன்னு வந்துடுச்சு. ஸோ 7 ஒரு தடவை 7 எதை கேன்சல் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், ஓகேங்களா. ஏன்னா இதெல்லாம் பெருக்கி நம்ம வகுக்கணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ ஒரே வாய்ப்பாடில் வருதுன்னு தான் பார்க்குறோம். அப்போ 0 மேலேயும் கீழேயும் பகுதியிலையும் தொகுதியிலையும் நமக்கு 0 இருந்தால் அதை கேன்சல் பண்ணிடுவோம். 12 ஒரு 12 12 36 3 தடவை. அப்போது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 7 இருக்குது, இங்கே 21 இருக்குது. 7 21 ஒரே வாய்ப்பாடில் வருங்களா. 7 ஒரு தடவை 7 7 3 21ங்களா. ஸோ இங்கே இருக்க 3 இங்கே இருக்க 3 கேன்சல் பண்ணிடுவாங்களா. அப்போ மீதி என்ன இருக்குது? 2 இன்ட்டு 22 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 22 என்னது? அலகுகள் அப்படிங்கிறனால சென்டிமீட்டர் தான் போடுவோம். ஒருவேளை சதுர அலகுகள்னு கொடுத்துருந்தா தான் என்ன பண்ணுவோம்? சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடுவோம். அப்போ 2 இன்ட்டு 22 என்னது பெருக்கணும் அப்படின்னா 44 சென்டிமீட்டருங்களா. அப்போ இதில் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஃபஸ்ட்டு வில்லின் நீளம் எல்லோட மதிப்பு 44 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன் என்னது கேட்டிருக்காங்க? பரப்பளவு. அப்போ பரப்பளவு அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? கேபிட்டல் ஏ. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு ஸோ வில்லி நீளமுக்கு 2πrன்னு போட்டோம். இங்கே வந்து என்ன வரும்? πr². ஸோ எப்பயுமே பரப்பளவு அப்படின்னாவே நமக்கு அலகுகள்னு வராது. என்ன வரும் அப்படின்னா சதுர அலகுகள் அப்படின்னு எடுத்துப்போம். பரப்பளவு அப்படின்னு கேட்டாவே என்னதான் நமக்கு எல்லா ஃபார்முலாலையும் சதுர அலகுகள் தான் வரும். அப்போ தீட்டாவோட மதிப்பு 120 டிகிரின்னு தெரியும். வகுத்தல் இங்கே 360 டிகிரி இருக்குங்களா, அதை அப்படியே போட்டுக்கிறோம். பையோட மதிப்பு கொஷினில் 22/7 எடுத்துகிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து r² இருக்குது. r² அப்படின்னு என்ன அர்த்தம்னா 6 2 தடவை பெருக்கணும்னு அர்த்தம். அப்போ r² என்ன வரும்? ஆரோட மதிப்பு 21. அப்போ 21 இன்ட்டு 21 அப்படின்னு வருங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? கேன்சல் பண்ணுறோம் பாருங்கள். இப்போது இதெல்லாம் பெருக்கி நம்ம வகுக்கணும் அப்படின்னா பெருசாக வரும். அப்போ ஒரே வாய்ப்பாடில் வந்துச்சு அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஒரே வாய்ப்பாடில் வருதான்னு பார்க்குறோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது, அதை அடிச்சிடறோம். 12 ஒரு 12 12 12 36 கிடைக்குங்களா. மறுபடியும் வேறு எதாவது கேன்சல் ஆகுமானா 7 ஒரு 7 7 21ன்னு கிடைக்கும். மறுபடியும் இந்த 3 கேன்சல் ஆகிடுங்களா. மீதி என்ன இருக்குது? 22 இன்ட்டு 21 அப்படின்னு இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ இதை பெருக்கிறோம். ஸோ மீதி என்ன இருக்குது? நமக்கு இங்கே ஒரு 22 இருக்குது, இங்கே ஒரு 21 இருக்குங்களா. ஸோ அப்போ 21 இன்ட்டு 22 பெருக்கிறோம். ஒரு 2 2 2 2 4. ஸோ 2 1 2 2 2 4. அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள்? 2 6 4 462 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது என்ன எழுதுவோம்? சதுர அலகுகள் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஸ்கொயர் போட்டுப்போம். அப்போ இங்கே நமக்கு என்ன அலகுகள் கொடுத்துருந்தாங்க? கொஷினில் சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்க. அப்போ 462 சென்டிமீட்டர். அப்போ ஏவோட மதிப்பு என்ன கிடைக்குது? 462 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. அடுத்து 3வது கேள்வி. இதில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு. தேர்ட் ஒன் வந்து சுற்றளவுங்களா. அப்போ அதுக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியணும். சுற்றளவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பி. சுற்றளவு எதில் குறிப்போம்? கேபிட்டல் பி அப்படின்னு சொல்லுவோம்.
இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா எல் ப்ளஸ் 2R அலகுகள். ஸோ என்ன ஃபார்முலா இருக்குது? எல் ப்ளஸ் 2R அலகுகள். ஆல்ரெடி நம்ம எல் கண்டுபிடிச்சிட்டோங்களா? எல்லோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், 44 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? அதுதான் இங்கே போட போகிறோம். அப்போ 44 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆரோட மதிப்பு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 21ங்களா? ஸோ அலகுகள் இருக்க இடத்துல சென்டிமீட்டர் வரும். இங்கே அலகுகள் தான் இருக்குது. சதுர அலகுகள்னா தான் என்ன போடுவோம்? சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடுவோம். அப்போ 44 ப்ளஸ் 21 இன்ட்டு 2ஓட மதிப்பு கண்டுபிடிக்கும். 1 2 2 2 2 4. அப்போ என்ன வருது? 42 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குதுங்களா? அப்போ 44யும் 42 என்ன பண்ணணும்? கூட்டணும். 4 + 2 6, 4 + 4 8. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 86 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. அப்போ பியோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு? 86 சென்டிமீட்டர். அப்போ நம்ம கடைசி எழுதிடலாங்களா? என்னென்ன மதிப்பு கிடச்சிது? எல்லோட மதிப்பு, எல் வந்து வட்டவில்லின் நீளம் 44 சென்டிமீட்டர். அடுத்து ஏ அப்படிங்கிறது பரப்பளவு என்ன கிடச்சிது அப்படின்னா 462 சதுர சென்டிமீட்டர். இப்படியும் போடலாம், சதுர சென்டிமீட்டர்னு போடலாம், இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம். அடுத்து பியோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு? 86 சென்டிமீட்டர். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த சம்மில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.